முருகன் கணவன் என்ன ஆனாலும் தெரியலையே, எங்க போனா என்ன ஆனாலே தெரியலையே. ஆமா ஆமா கணபதி முருகன். இப்ப கனியை வச்சு கொண்டைய கொடுத்துட்டீங்க, அவங்க 2 பிள்ளைகளுக்கு கொடுக்கல, பணத்தை பிரிக்க கூடாது. அது கீரை கூட பணத்தை பிரிச்சா பெரிய பிரச்சனை வந்து. அப்போ ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி வச்சது? யாரு வச்சது? சிவபெருமான். சிவபெருமான் போட்டு உலகத்தை யாரு முதல்ல சுற்றி வரீங்களோ அவருக்கு தான் பணம். கனியின் போட்டி வச்சுக்கல. முருகன் எதுல போனாரு? மயில போனாரு. விநாயகபெருமான் எதுல போனாரு? அது இவரும் போகல. அந்த ஆளு என்கிட்ட விவரம் கேட்டாரு. உலகம்னா என்ன, அம்மைய பண்ண என்னன்னு கேட்டேன். பெற்றெடுக்கிற தாய் தந்தாண்டா உலகம், அதை விட பெரிய உலகமே இல்ல அப்படின்னு சொன்னேன். அப்ப அப்பா அம்மாவை சுத்தி வந்தா உலகத்தை சுத்துறது அர்த்தம் தானேன்னு கேட்டேன். ஆமா நாயகன் ஆமான்னு சொன்னேன். சுத்தி வந்து கனியை வாங்கிட்டேன். சுத்தி வந்து கனியை வாங்கல. முருகப்பெருமானுக்கு வாகனம் இருக்குல்ல? இருக்கு. விநாயகருக்கு வாகனம் இருக்குல்ல? இருக்கு. மூஞ்சூர் முருகே வாகனத்துல போனாருல்ல, விநாயகர் பெருமான் ஏன் வாகனத்துல போல? அந்த நேரத்துல அது சாத்தியப்படாது. மயில் பறக்கும், மூஞ்சூறு தம் நடக்கும். மூஞ்சூறு எழுக்குஞ்சு விநாயகர் பெருமான் வாகனம். ஏன் அவர் யாரில் சொல்லுங்க. அவர் வந்து புத்திசாலித்தனமா சுத்தி வந்து வாங்கிக்கிட்டாரு. அப்படி கிடையாது. வேற முருக மட்டும் மயில ஓடாருல, விநாயகர் பெருமான் ஏன் எலியில ஓல? ஏன் போகலன்னு நீ சொல்லு பாப்போம். ஏன் தெரியுமா எலியில போல? எலியில விநாயகர் பெருமான் ஏறினால எலி குஞ்சு நசுக்கி போயிருந்தா அவர் எலியில போகல. நீ நினைக்கிற மாதிரி எலி அது இல்ல. அது மூஞ்சுருனா அது யாருன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய உருவம்னு தெரியுமா? அவன் எத்த பெரிய ஆளுன்னு தெரியுமா? விநாயகனை சுமக்கிறான்னா அவனுக்கு அந்த தன்மை இல்லாம இருக்குமா? நீ வீட்டுல இருக்கிற அந்த புட வைக்கிற எலியை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அது அல்ல. ஆனா அவன் மூசிக வாகனம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அசுரன். அவன் எத்தப்பெரிய ஆளு, அதனாலதான் வாகனமா மாறினான். அப்படியா? விநாயகனை மாதிரி இன்னும் 4 பேரை தூக்கிட்டு போவேன். சரி, முருக மயில ஓடாருல, முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில்? மொத்தம் 3 மயில். 4 மயில். 3 மயில். 4 மயில் இல்ல 3 மயில். 4 மயில். 3 மயில். 4 மயில் நான் சொல்லுவேன். இறைவா, முதல்ல உலகத்தை சுத்த போகும்போது ஓம் என்ற புரணவ பொருள் மயிலாக மாறியது. அடுத்ததாக சூரபதுமனை போரிட்டு அவனை சம்காரம் பண்ணுகின்ற பொழுது இந்திரனே தேவேந்திரனை மயிலா மாறினான். 3வதாக சூரபதுமனை இருந்து கூறாக்கி ஒரு பகுதி சேவர் கொடி ஒரு பகுதி மயிலாக்கினான். அது வாகனமா வச்சுக்கிட்டேன். மொத்தம் 3 மயில். 4 மயில் இல்ல 4 மயில் ஜானுங்கிறேன். திகட சக்கர சமூகம் ஐந்துள்ளார் சகட சக்கர ராமர நாயகன் அகட சக்கர உண்மணி அவரை விகட சக்கர மைப்பதம் போற்றுமென்னு சொல்லி கட்சியப்ப சிவாச்சாரா பாட கந்த பரவான் அணியடித்து கொடுத்த கந்த புராணத்தின் முறையிலே முருகனுக்கு 3 மயில். முத்தத்திரு மத்தித்திறனை அத்திக்கரை சத்திச்சரவன முத்துக்குரு முத்துக்குருவனை என போதும் அத்திக்கரை சத்திச்சரவன முத்துக்குரு முத்துக்குரு பெருமாளே 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 என்று சொன்ன அதே முருக பெருமாளுக்கு 4 மயிலுங்கிறேன். என்னடா திருப்புகளை இவ்வளவு சீக்கிரமா முடிச்சு விட்டா? நான் முடிக்க மாட்டேன். எப்படி 4 மயில் சொல்லுவான்? முருகனுக்கு 4 மயில் எப்படின்னா என்ன ஆகுது எப்படின்னு சொல்லு. இடையில பேசுறவங்களை வச்சக்கூடாது சாமி. நான் பேசுறப்ப எப்படி 4 மயில் சொல்லி சொல்லுவேன்ல. நான் முருகனுக்கு சரி பேச 4 மயில் முருகனுக்கு சொல்லியா சொல்றாங்க. சரி சொல்லியா 4 மயில் முருகனுக்கு 4 மயில் 5 மயில் பேசுற ஒரு மனுஷன் பேசும்போது பேசாம இருக்கு. சரி பேசு. அவன் அந்த 2 பேச்சை ஒரே பண்ணி அவளை டீச்சரா படுத்து கிடக்குறேன். ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறாரா நீ என்ன இடையில பேசிட்டாரு. சரிப்பா மறுபடியும் அந்த ஆமா கொஞ்சம் முடிச்சுட்டு வா. முருகனுக்கு நான் சொல்ல முடியா இல்லங்க. நீங்க முருகனுக்கு 4 மயில்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லா புராணத்திலையும் கதைகளையும் நான் இல்லாத இடமே கிடையாது. எனக்கு தெரியாம எப்படியா பொய்யா சொல்லிட்டு நீங்க சொன்ன கந்த புராணத்துல நான் சொன்ன சொந்த புராணத்தை சொல்லிட்டு இருக்கேன். முருகனுக்கு 4 மயில். சொன்னா இடையில பேசுறப்ப நீங்க பேசாதீங்க. ஒரு மனுஷன் ஒரு நாள் சொன்னா பேசாம சொல்லியா என்ன சொல்லியா இருக்க இடையில பேசலாம் எப்படியா சொல்றது சொல்லு. 4 மயில் வழக்கத்துக்கு நான் சொல்லுவேன். சொல்லு எதுக்கு இப்ப எதுக்கு இடையில பேசுற சொல்லு சொல்லு. என்ன பிள்ளைங்க கேஸ் கொடுக்குற முருகன் ஒரு மனுஷன் நாளா ரோசமான பேசாத பேசாம இருப்பேன். ரோசத்துக்காண்டி புதுக்கோட்டை நானும் பிறப்பு 3 நாளா முட்டை முடியாது சுத்திருக்கேன். நீ சுத்திருக்கியா? 3 நாளா அவன் சுத்திருக்கியா? அப்ப
சொல்லியா முருகனுக்கு 4 மைல் எப்படி? அதைத்தான் நான் சொல்றதுக்குள்ள நீ ஏன் இடையில பேசுற? கேட்கணுமா இல்லையா? என்னதான் கேட்கணுமா? நீ ஒண்ணு கேட்க வேணப்போ சொல்லு. ஒரு மனுஷன் சொல்றாங்களா அதுல விளக்கம் இல்லாம சொல்ல மாட்டான். விளக்கத்தை சொல்லு. ஆடா சொல்லலையாத்தா? நீ சாப்பிட்டியா இல்லையா? சரி சரி, இன்னும் ரவுண்டு வா. நம்ம 2வது கத்தி எடுத்து நான் ஒரு ரவுண்டு சாப்பிடணும் போல. அட சொல்லியா? நான் இடையில பேசுற வாயில தான் பேசுறேன். முருகனுக்கு 4 மைல் எப்படி? எப்படி 4 மைல்? பெரியாயக்குடியில இருந்து பழனி. பெரியாயக்குடியில இருந்து பழனி எத்தனை மைல்? பெரிய ஆயக்குடியில இருந்து பழனி எத்தனை மைல்? 4 மைல். ஆமா, கோவாயிலே வந்துருச்சு. பழனியில இருக்கிறது யாரு? முருகன். அப்ப முருகனுக்கு 4 மைல் சரியா போச்சு. மானகட்டவளை நீ என்னமா பெரிய தத்துவத்தை சொல்ல போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. விநாயகர் பெருமாளுக்கு என்ன விசேஷம்? கணேசன் என் பேர் வந்துச்சு. கணேசன் என் பேர் வந்துச்சு. கணம்னா தேவகணம், அசுரகணம், மனித கணம், 3 கணம் இருக்கு. இந்த கணங்கள் அப்படின்றது சிவனுக்கு உள்ள படை வீரர்கள். அந்த கணங்களுக்கெல்லாம் நடைமுறையாக இருந்த வழி நடத்தக்கூடியவன் கணேசன் அப்படின்னு பேர். கணங்களை அனுசரித்து செல்லக்கூடிய நேசனா அனுசரிப்பு. அதனாலதான் கணங்களுக்கு தலைவனாக முதல்வனாக வந்த கணேசன் அப்படின்னு பேர். இவ்வளவு விளக்கம் சொல்லி 200 ரூபா காசு வேற தெண்டமா கொடுத்து தேவையில்லாம பெட்டிக்காரனுக்கு வேற 200 ரூபா காசு கொடுத்து 400 ரூபா காசு போச்சா? கணேசனுக்கு என்ன விளக்கம் கேட்கிறேன்? அதே தப்பா சொல்லி நான் சொல்ற தப்பா? ஆனா சத்தியமா அது இல்லையா? வேற என்ன? கணேசன் ஏன் தெரியுமா பேர் வந்துச்சு? யானை தலையும் மனித உடலையும் கணேசன் பண்ணனால்தான் கணேசன் 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 என்று பேர் உண்டு. யானை தலையையும் மனுஷ உடம்பையும் அப்படி கணேசன் பண்ணனால கணேசன் 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 என்று பேர் உண்டு. ஆனா எப்படி அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? நம்மளால மட்டும்தான் யோசிக்க முடியும். இங்க இருந்துதான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யுது. அது அது புதுக்கோட்டையில ஆறில் இருந்து. ஆமா, நீ சொல்றது ஒரு உண்மைதான். ஏன் அப்படின்னா பார்வதி தேவியார் அவர்கள் உருவாக்கப்பட்டவன் விநாயக பெருமான். அழகானவன், பார்க்க அழகா இருப்பான். அப்படிப்பட்ட சிறு பிள்ளையை வாயுப்படியில காவலாக வைத்து விட்டு அம்மா நீராட போறாங்க. ஏன் அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா உள்ள போயிட்டாங்க. இவன் காவலுக்கு கிடைக்கிறான். தான் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக சிவபெருமான் வர்ற. ஆனா அவர் அப்பான்னு இவனுக்கு தெரியாது. அப்ப 2 பேருக்கும் போர் நடக்குது. என் அம்மா உத்தரவு இல்லாம நீ வெளியே உள்ள போக கூடாதுன்றேன். அப்ப 2 பேரும் போர் செய்கின்ற பொழுது அகங்கார பெரு அப்படியே கோப கனலாயின சிவபெருமான் அவருடைய தலையை அறுத்துறாரு. அழகா இருக்கக்கூடிய அந்த ஐயனுடைய தலையை அறுத்துறாரு. நீ சொன்னது சரியான விஷயம் தான். ஆனா ஆங்கிலத்துல சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு உண்மையிலேயே கணேசன் தான் பேரு. அப்படியா? ஆமா, அழகா அறுத்துட்டான். அறுத்த உடனே பார்வதி அம்மா ஒடியாடுறாங்க. இப்படியாண்டு வந்து ஐயா இந்த நம்மளோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா? எனக்கு தெரியாது. என்ன செய்யலாம்? வடக்க தலை வச்சு எந்த மிருகம் எடுத்திருக்கிறதோ அதனுடைய தலையை கொய்து வந்து கொண்டாந்து இவனுக்கு சேர்த்து வை, உயிர் வச்சு எழுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க நந்தி தேவரை. அந்த நந்தி தேவன் போயிட்டு கணங்களோட சென்று பார்க்கின்ற பொழுது வடக்க தலை வச்சு படுத்திருந்தது ஒரு வெள்ளை யானையாகப்பட்டது. அந்த யானையுடைய தலையை வெட்டி அதை கொண்டாந்து பொறுத்துறாங்க, உயிர் வச்சு எழுதுறான். அதனாலதான் கணேசன் அப்படின்னு அவருக்கு பேரு, கணங்களுக்கு தலைவனாக. நீ சொன்னது கனெக்ஷன் அப்படின்னு. இப்ப கனெக்ஷன்ல தான் ரொம்ப பேர் போயிட்டு கனெக்ஷன் கனெக்ஷன் ஏதோ ஒண்ணு போயிட்டு போகுது சாமி. அதை பத்தி பிரச்சனை இல்லை. சொல்றேன். நீங்க நார்ம மகாமணி. ஆமா, உங்களை பத்தி நான். எங்க அப்பா பேரு பிரம்மா. எங்க அப்பா பேரு நம்பிராஜ். எங்க அம்மா பேரு கலைவாணி. எங்க அம்மா பேரு நங்கமோனி. நான் என்ன கூட பிறந்தவங்க இங்க 9 பேரு. நான் அண்ணன் தம்பி 7 பேரு. உங்க மாமன் பேரு பரணாமே. என் மாமன் பேரு வீரப்பன் கொடுத்துட்டாங்க. அது சரி. என் மச்சன பேரு முருகன். என் மச்சன 2 பேர் இருந்தாங்க. அவங்க பிரார்த்தனையில் உள்ளது இருந்தாங்க. இன்னொருத்தருக்கு என் புடிப்பட கொண்டு வந்து போனவன் யாரு? அது ஒரு மச்சனே. ஐயப்பேன் மெய்யப்பேன் காட்டப்பேன். அப்பப்பா அவன் ஐயப்பேன். அப்புறம் என் குடும்பம் பெரிய குடும்பம். அப்படிங்களா? நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் சாமி. ஆமா, உள்ள இருக்கிறது யார்? இங்க காட்டு காவல் காட்டி வந்திருக்கோம். பிணை காவல். கருந்தனை செந்தினை 2 திணை. கருந்தனை எங்களுக்காகவும் செந்தினை செந்தில் வழி வேலனுக்காகவும் சாமி. அப்ப முருகனுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கீங்க. ஆமா, தொண்டு செய்யணும்னா ஒரு ஆள் செய்ய முடியாது, நீங்க மட்டும்தான். இல்ல 2 பொம்பளை பிள்ளை இருக்கு சாமி. பொம்பளை பிள்ளை எல்லாம் செய்யுதா? அப்ப இல்ல பொம்பளை பிள்ளை தான் செய்யுது. நாங்க அப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம்.
புரியல. அவங்க எனக்கு பாக்குற வேலை மட்டும்தான் எங்க அப்பா கொடுத்துருக்காரு. ஆனா செய்யறது கூட பொம்பளை பிள்ளைய. அந்த பிள்ளைய காவல் செய்ய நீ பாத்துக்கிட்டு சும்மாறா, அந்த பிள்ளைய பாதுகாப்பா இருங்க. இப்ப உள்ள இருக்கிறது இந்த ரூமை தாண்டி யாரும் போக கூடாது, அந்த ரூமை தாண்டி யாரும் இங்க வரக்கூடாது. அப்ப உள்ள இருக்கிறது நாமதையா எங்க அப்பா யாரும் உள்ள விடக்கூடாது. நாமதை என்னவோ நாமதை என்ன ஒன்று என் தங்கை வள்ளி, இன்னொன்று என் ஆளு கிள்ளி. ஓலை யாருக்கு இல்லது? யாருக்கு இல்ல, அது பேரு கிள்ளி. பேரு கிள்ளி. குள்ளி குள்ளி குள்ளி. இப்ப நான் வள்ளியை தான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி என் ஆளை பாருங்க. அதை நான் பார்க்கணும். ஆமாமா. ஐயா கட்டிக்க போறவன் நீ, கட்டிக்க போறவன் நீ. நான் சாமியாரை நம்பி அனுப்பி விடுவேன். சாமியாரை பத்தி தெரியுமா தெரியாதா? தெரியும் சாமி, எனக்கு தெரியாதா? அதுதானே முன்னாடி இருக்க ஜாமியெல்லாம் எதுவுமே வேணாம்னா ஜாமியாரா போறாங்க. இப்ப எல்லாம் வேணுங்கிறவங்க தான் ஜாமியாரா இருக்கிறேன். பார்த்தா பங்களா காரு இருக்கட்டும். நீ ஆசைப்படுறதுனால இப்ப சாமியார் நம்பி நாக்க விட்டு விளையாடுறாங்க. நம்பி நாக்க விட்டு விளையாடுறாங்க. இருக்கட்டும். அது மாதிரி சைஸ் அனுப்பிச்சுடுறேன். சரி, நீ ஆசைப்படுறதால வருங்கால பொண்டாட்டிய நான் பாக்குறேன். நீ என்ன செய்யற? கூட்டியாண்டு விடு, நான் செய்யறேன். நீ பாரு. இல்ல நீங்க